ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள், ஒரு எளிமையாக ஒரு ஆளுக்கு மோஸ்ட் கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு. தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஏவிஎம் ஹவுஸ்ல இருந்து மிஸ்டர் சரவணன் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி தமிழ் திரையுலகத்துக்கு பேர் இழப்பு தான் போங்க. 50 இயர்ஸ் கொண்டாடும் போது மின்சார கனவை என்ன மாதிரி ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னு அன்னைக்கு இருந்த 90s கிட்ஸ்க்கு தெரியும். அது மாதிரி தான் அவங்களோட ஒவ்வொரு படங்களும், முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், சிவாஜி, எல்லா படங்கள்லையும் அவ்வளோ பிரம்மாண்டங்களை கொட்டி செம்மையான மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய சென்சேஷனல் ஹிட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சிவாஜி, எம்ஜிஆர், கமல், ரஜினின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அண்ட் ஈவன் அயன் இவங்களோட ப்ரொடக்ஷனில் செம்மையான டெரிஃபிக் ஹிட் சூர்யா வச்சு. ஸோ அதுதான் லாஸ்ட்டாக அவங்க எடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இப்போதைக்கு எடுக்கலனாலும் அந்த மனுஷன் எளிமையானவர். வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் தான் எப்பயும் போடுவார். சின்னவங்களோ பெரியவங்களோ கை கட்டி தான் பேசுவார். அப்படின்னு நிறைய பாடங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போனதை யாருனாலையும் மறக்க முடியாது. அவர் கொடுத்த சென்சேஷனல் ஹிட்ஸ் என்னைக்குமே நமக்கு நிக்க போகுது அப்படின்றதுல மாற்றம் இல்லை. இந்த ஊர்லயே அளவுக்கு படிச்ச போய் அவன் ஒருத்தன் தான் இருக்கான். ரஜினி நடிச்ச மாஸ் மூவின்னு போட்டோம், எல்லாமே மாஸ் மூவி தான். அதுலயும் ஸ்பெஷலி படையப்பா யாருனாலையும் மறக்க முடியாத 1999ல ரிலீஸ் ஆனது செம்மையான சென்சேஷனல் ஹிட். இப்ப டிசம்பர் 12 அவர் பர்த்டே முன்னிட்டு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அன்னைக்கு இருந்த அதே ஃபேன்ஸ் கூட்டத்தோட சேர்ந்து இன்னைக்கு 2K கிட்ஸும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப என்னடா சிம்பு கதையில ரஜினி நடிக்கிறான்னு கேக்குறீங்களா? பாருங்க. பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் சொன்ன கதையில தான் அடுத்து ரஜினி நடிக்க போறாரு. இந்த கதை ஏற்கனவே சிம்புக்கு சொன்னது. இப்ப அந்த கதையை தான் பட்டிட்டுங்கிறீங்க பார்த்து ரஜினிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி இந்த படத்தை எடுக்க போறாங்க. அதாங்க சிம்பு படத்துல ரஜினி நடிக்கிறாருன்னு போட்டிருந்தோம். இதை பத்தி டீட்டெயிலாம் அடுத்தடுத்து சொல்றேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருக்கணும். பாய்.